இன்னும் 10 மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம். சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. ஒரு லாங் டிரைவ் போறோம். அப்படியே டின்னர் முடிச்சு திரும்ப வரோம். ஓகே? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டிக்கெட் போட்டாச்சு. சூப்பர் சித்தப்பா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சோ ப்ரோகிராம் கன்ஃபார்ம். நீங்களும் வரீங்க தானே? நோ 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 நோ. உன்னோட லவ் எபிசோட்ல நான் என்னைக்குமே கிடையாது. ஒருவேளை பாரதி உனக்காக காத்திருந்து பாரதி கூட வாழ்ந்தேன்னா இட்ஸ் குட். இத்தனை நாள் நீ வாழ்ற வாழ்க்கைய நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். உனக்குள்ள அவன் எப்படி பதிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியுமே. அது என்ன சித்தப்பா டவுட்? உனக்காக காத்திருந்தான்னு கேக்குறீங்க? பாரதி எனக்காக தான் காத்திருக்கான். சரி, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஓகே. சித்தப்பா, அந்த கவர். ஓ சாரி. பாரதி எழுதி இருக்கிற லெட்டர் படிக்கிறேன். கேக்குறீங்களா? இங்க பாரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான். உன்னோட லவ் எபிசோட்ல என்ன இன்வால்வே பண்ணாத. சரி ஓகே, நான் மேல போறேன். நிறுத்து. இப்போவாது நீ புரிஞ்சுக்கோ. விஷயம் தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படு. நான் அவனை எவ்வளவு நேசிச்சேன். ஏன் சித்தப்பா இப்படி பண்ணிட்டான்? வெண்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ அவனை நேசிக்கல. அது ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன். நீ அவனோட வாழ்றதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த. அதுவும் இல்லாம நாம காண்ற கனவை இன்னொருத்தர் காணணும்னு எப்படிமா நிர்பந்தப்படுத்த முடியும்? 2 வருஷமா எந்த தொடர்புலையும் இல்லாம இருக்கிற ஒன்ன அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு என்னமா நிச்சயம்? இங்க பாரு, அவன் வாழ்க்கைய அவன் தேடிக்கிட்டான். விடு, அதுக்கு நீ எதுக்கு அழுகுற? இங்க பாரு, ஜஸ்ட் ஸ்டாப் கிரைங். ஓகே? இது அவன் வாழ்க்கையா சித்தப்பா? இது வாழ்க்கைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இது அவன் தேடிக்கிட்ட வாழ்க்கை இல்ல சித்தப்பா. அவனோட அறியாம எங்கேயோ எதுக்கோ ஏமாந்திருக்கான். ஏமாந்திருக்கணும் ஏமாறலையோ, நீ இனிமே அதை பத்தி பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் உனக்காக காத்திருக்கல. இந்த 2 கசப்பான விஷயத்தையும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். And just move on life. Okay? மனசை திடப்படுத்திக்கோ. டிக்கெட்டை கேன்சல் பண்றேன். இல்ல 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 இல்ல, இது அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையே இல்ல. நான் இதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வருவேன். என்னையும் பாரதியும் பிரிக்கிற சக்தி எதுவா இருந்தாலும் அதை நான் அடியோட அழிப்பேன். அவனை என்னால மறக்க முடியாது சித்தப்பா. அவன் இல்லாம என்னால வாழவும் முடியாது. இந்தியா போறதுல எந்த மாற்றமும் இல்ல சித்தப்பா. வாங்க, இப்பவே ஒரு லாங் டிரைவ் போலாம். பாரதி தான் என் வாழ்க்கைன்ற தீர்மானத்தோட போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம்.
இந்த உலகத்திலேயே ரொம்ப பாசாங்கானது பணக்காரங்களோட பக்தி. சீக்கிரம் முடிங்க சித்தி. சாமி கும்பிடும்போது காத்திருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து சித்தி, கல்யாண புடவைலாம் வந்துருச்சு. நம்ம வீட்ல வேலை பாக்குறவங்க, தோட்டக்காரங்க, பண்ணை வீட்டுக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு எடுத்த புடவை நீங்க உங்க கையாலே குடுக்கறேன்னு சொன்னீங்க. ஆமால, சரி கொடுத்துடலாம். அப்படியே வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புடவை கொடுத்துடலாம். சரிங்க சித்தி, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். யாரையும் விட்டுறாத அறிவு, எல்லாரையும் வர சொல்லு. கண்ணம்மாவையும் கூப்பிடணுமா சித்தி? ம் ஆஹா, இப்ப அம்மா நீ சித்தியா இல்ல போல இருக்கே. மகாகணம் பொருந்திய சௌந்தர்யாவா இருக்காங்க. ஜெய் மகிழ்மதி. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு நான் சொல்லவா? ஏய் சும்மா இருமா, அப்படி பேசாத. பாட்டி அகிலன் மாமா கல்யாணத்துக்கு எனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காங்களாம். அதை தர போறாங்களாம். அதை வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அம்மாவும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. டென்ஷன் பண்ணாம அமைதியா இரு. பாட்டி வந்துட்டாங்க, ட்ரெஸ் தர போறாங்க. வணக்கம்மா. எங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுக்கலாமே. வாங்க. அறிவு, பாப்பாவோட ட்ரெஸ் எடு. ஜாலி. அப்பா இந்தாங்கப்பா. வாங்கிக்கோ. தேங்க்ஸ் பாட்டி. நீ போய் போட்டு பாருடா. பிடிச்சிருந்தா சொல்லு, பிடிக்கலனா நான் உனக்கு வேற வாங்கி தரேன். சரி பாட்டி. ஸ்ருதி இது எடு. ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. வெச்சுக்கோ, அப்புறமேல் போட்டு பார்க்கலாம். இந்தா 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 ஸ்ருதி. எனக்கு வேண்டாம். எனக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சிருக்காரு, அதுவே நான் போட்டுக்கிறேன். ஸ்ருதி, அம்மா தம்பி கல்யாணத்துக்காக உனக்கு ஆசையா வாங்கி கொடுக்குறாங்க. அதையே வேண்டான்னு சொல்ற? அப்பா, நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மா செஞ்சது இப்ப நியாயம்னு சொல்றீங்களா? எனக்குன்னு ஒரு ரசனை இல்ல. இந்த முதலாளித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்ட வேண்டாம்ப்பா. ஸ்ருதி ப்ளீஸ், உனக்கும் அம்மாக்கும் இடையில இருக்க கோல்டு வர அட்லீஸ்ட் என் மேரேஜ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப என்ன, உனக்கான புடவைய நீயே வாங்கணும்னு சொல்றியா? வா, இப்பவே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு புடவை வாங்குறது பெரிய விஷயம் இல்லடா, அத கொடுக்கற விதம் தான் நல்லா இல்ல. ஸ்ருதி, அம்மா தானம்மா. அம்மாவோட ஆட்டிடியூட் தப்பா இருந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கணும். இத பார், அகிலன் சொல்றான், நானும் சொல்றேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. வாங்கிக்க ஸ்ருதி. வாங்கிக்கம்மா. வா போட்டு பார்க்கலாம். ஏய்,
அறிவு, உன்னோட ட்ரெஸ் எடு. எடு. இந்தா வாங்கிக்கோ அறிவு. எனக்கு நீயும் ஸ்ருதியும் வேற வேற இல்ல. அவளுக்கு என்ன காஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அதே காஸ்ட்ல தான் உனக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சித்தி. இந்த ட்ரெஸ்க்காக இல்ல, நீங்க வாங்கின காசுக்காகவும் இல்ல, நீயும் ஸ்ருதியும் வேற வேற இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான். சரி, அவங்க எல்லாரையும் கூப்பிடு. அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வாங்க. வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, வேலைக்காரங்களை எல்லாம் வெயிட் பண்ண சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு உனக்கு கொடுப்பாங்க. ம்? நான் ஒண்ணும் நினைக்கல. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஒரு நாள் லீவ் கிடைச்சிருச்சுன்னு வீட்லயே இருந்துடக்கூடாது. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேம்மா. இந்தா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்கய்யா. வா. நானா? ஒன்னதா வா. சௌந்தர்யா, என்ன இது? கண்ணம்மாவுக்கு சௌந்தர்யா இத போய் இந்தா. சித்தி, இது அவளுக்கு வாங்கின ட்ரெஸ் இல்ல. ரொம்ப தேங்க்யூ. சௌந்தர்யா, என்ன காரியம் பண்ணிருக்க? மா, அவங்க அண்ணிமா. நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் அவங்க தான் இந்த வீட்டோட மருமக. உங்களுக்கு 1000 கற்பனை இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் நான் எந்த இடத்துல வச்சிருக்கேனோ அந்த அளவுக்குள்ள மரியாதையை தான் என்னால தர முடியும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேசக்கூடாது. அதிகாரத்தோட அழகு அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு சௌந்தர்யா. சௌந்தர்யானாலே அழகுதான். நீங்க எனக்கு அழகு கத்து தர வேண்டாம். கண்ணம்மா, சாரி கண்ணம்மா. சித்தி இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. முதல்ல உன்னை சித்தியே கூப்பிட்டு ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சுதான் நான் உன்னை சந்தோஷமா கூட்டிட்டு போனேன். ஆனா சித்தி இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல கண்ணம்மா. என்னை மன்னிச்சிடு. இல்ல அறிவு, நான் இத அவமானமாவே கருதல. மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத. நீ உன் பெருந்தன்மையில சொல்ற, ஆனா 1000 சொன்னாலும் இது சித்தி திட்டமிட்டு செஞ்ச அவமானம் தான். எனக்கு நினைச்சு மனசே ஆறல. ஐயோ அறிவு, அதை விடு. தயவு செஞ்சு இது மாமாவுக்கோ ஸ்ருதி அண்ணிக்கோ பாரதி மாமாவுக்கோ தெரியாம பாத்துக்கோ. பாரதி மாமாவுக்கு தெரிஞ்சா அத்தை கூட சண்டை போடுவாரு. அது ஏற்கனவே அகிலனும் வேணு அப்பாவும் சித்தி கிட்ட சண்டை போட்டாங்க. ஆனா சித்தி அதை மைண்ட் பண்ணவே இல்ல. இது இப்படியே போகட்டுமே.
அதை எப்படிமா அப்படியே விட்டுற முடியும்? அப்படின்னா வேலைக்காரிங்கள ஒருத்தியா உன்னை வர சொல்றாளா உங்க அத்தை? அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எவ்வளவு பெரிய கேவலம். அப்படியே இருக்கட்டும் மாமா. வேலைக்காரியா ஒரு அங்கீகாரங்கிறது பெருசு தானே. நான்லாம் வேலைக்காரியா இருந்து வேலைக்காரியாவே முடிஞ்சிருவேன்னு நினைச்சேன். எனக்கு இவ்ளோ பெரிய அந்தஸ்து தந்து உங்களெல்லாம் எனக்கு தந்தது பாரதி மாமா. அந்த அன்புக்கு நான் நன்றி செய்யணும்னா இதெல்லாம் ஒரு அவமானமாவே எடுத்துக்க கூடாது. நான் அப்படி எடுத்துக்கல, நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. அப்புறம் இது பாரதி மாமாக்கு தெரிய வேண்டாம். அது எப்படி மறைக்கிறது? அவனு தான் தெரிஞ்சுக்கிட்டுமே அம்மாவோட குணத்தை. ஆமா கண்ணம்மா, அறிவு சொல்றதுதான் சரி. உங்க அத்தைக்கு யாராவது புத்திமதி சொல்லணும்னா அது பாரதியால மட்டும்தான் முடியும். ஐயோ மாமா, தேவையில்லாம பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்புறம் அகிலன் கல்யாணம் நின்னு போயிடும். எதுக்கு தேவையில்லாம சண்டை? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஸ்ருதி அன்னைக்கிட்டையும் பாரதி மாமா கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி கண்ணம்மா, நீ ஒண்ணு பண்ணு. இதுல ஒரு புடவை நல்லா இருக்கு, நீ எடுத்துக்க. இல்ல அறிவு, எனக்கு புடவைலாம் வேண்டாம். அப்படி சொல்லாத கண்ணம்மா. கல்யாணத்தன்னைக்கு நீ இந்த புடவையை கட்டிட்டு வந்து நின்னா அது இந்த குடும்பத்துக்கு பேர் அவமானம். ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அத்தை ஒரு மலிவான புடவை வாங்கி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கண்ணா, அவமானப்படுத்திட்டாங்கண்ணா. நான் அப்படி நினைக்கவே இல்லையே. முதல் தடவையா அத்தை எனக்கு புடவை வாங்கி கொடுத்திருக்காங்க, என்ன அங்கீகரிச்சிருக்காங்க. இது நாள் வரைக்கும் விலகி விலகி இருந்தவங்க இப்போ அவங்க கையாலேயே ஒரு புடவை கொடுத்திருக்காங்க. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இது என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமா நினைச்சுக்கிறேன். என் கடைசி காலம் வரைக்கும் இதை நான் பத்திரமா பாத்துப்பேன். கண்ணம்மா, உன்னுடைய இந்த பெருந்தன்மையான மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்போமா. என்னடா அது, அவன் கல்யாணத்துக்கு அழைக்காம அவன் தம்பி கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்புறானேன்னு உனக்கு தோணும். என் கல்யாணம் ஏதோ அவசரத்தில் பிளானிங்கே இல்லாமல் நடந்த கல்யாணம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் என்னோட மனைவி, பேர் கண்ணம்மா. சட்டுன்னு பார்த்தா இவளான்னு உனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் இருக்கும். நீ நேரில் வந்தனா உனக்கு அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவளை பார்த்தனா இவ தான் எனக்கு கரெக்டான ஜோடின்னு நீ புரிஞ்சுப்ப. நீ வருவேன்னு நம்புகிறேன். நான் வரத்தம் போறேன் பாரதி. அதுவும் கண்ணம்மாவை பார்த்து இவ தான் உனக்கு ஏத்தவன்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக இல்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்படி வந்து ஒட்டி இருக்க உன் மனைவிய உன்னை விட்டு பிரிச்சு வைக்கிறதுக்காக. ஏய் பாரதி, உனக்கு எவ்வளவு தெரியும்? எனக்கு அவ்வளோ தெரியும். நீ எல்லாம் அவனுக்கு ஜோடியா? சீ. நான் உன்னை நம்பினேன் பாரதி. என்ன மாதிரி நீயும் எனக்காக காத்துட்டு இருப்பன்னு நான் நம்பினேன். இன்னொரு பொண்ணை உன்னால நேசிக்க முடியாதுன்னு நம்பினேன். நீ எப்படி என்ன விட்டு, அதுவும் இந்த மாதிரி கேவலமான ஒரு பொண்ணு. இவள நான் சும்மா விட மாட்டேன். நான் உனக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் பாரதி. நான் சென்னை வந்து சேர்ந்ததும் நீ தனியால மாறிடுவ. உன்னையும் உன் மனைவியும் பிரிச்சிடுவ. அதுக்கப்புறம் உன்னை நான் என்னோட சேர்த்துக்குவேன். அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான ஆயுதமே நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைதான். நான் என்ன சொன்னாலும் கிராஸ் செக் பண்ணாம கண்மூடித்தனமா நம்புவியே. அந்த நம்பிக்கையை மூலத்தனமா வச்சுதான் உன்னையும் உன் கண்ணம்மாவையும் பிரிக்க போறேன்.